டே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 12th ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் மாடல் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலியமாக தெளிவான ஒரு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிட்டு நம்ம பசங்களுக்கு, அதாவது எப்படி அட்டன் பண்ணலாம், தெரியாத கொஸ்டின் வந்தாலும் எப்படி மதிப்பெண் எடுக்கலாம், மார்க் எடுக்கலாம், அதோடு இல்லாமல் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்காவான டிப்ஸை நம்ம பசங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க. அப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நீங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் செய்யப்படும். சரிங்களா, போய் ஜாயின் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்ப்பா, நம்ம பசங்க பண்ணுற மெயின் தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 1 மார்க்ஸ் எல்லாம் தெரியுது, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம பசங்க பண்ணுற முக்கால்வாசி தப்பு என்னென்னா, அதாவது 1 மார்க்ஸை மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்காமலே போயிடுங்க பாதி பேர். ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு வாட்டி 1 மார்க்ஸை படிச்சுட்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் முன்னாடி காலையில் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டா போதும், 1 மார்க்ஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 1 மார்க்ஸ் தான் பாதி பேர் தப்பு பண்ணுறீங்க. இப்போ 15 1 மார்க்கில் 13 1 மார்க்கு புக் பேக்கில் 99% வந்துடும். ரிமைனிங் இருக்கிற 2 கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் இன்டீரியல் கேட்பாங்களே தவிர்த்து மற்றபடி 15 கொஸ்டினுமே உங்களுக்கு புக் பேக்கிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம பசங்க எனக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தடவை ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் புக் பேக்கில் 1 மார்க் நல்லா படிச்சிருங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க் கொடுத்தாதான்ப்பா. ஏன்னா 15 மார்க் இதிலே வந்தது 70ல் 15 போயிடுச்சுன்னா 55. ஓகேங்களா, ஸோ இந்த 55 மார்க் தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ரிமைனிங் இருக்கிற இந்த 1 மார்க்ஸில் நீங்கள் தட்டி தூக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கோரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் மறக்காதீங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பசங்களா. ஸோ பார்ட் 2ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரியாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுருங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 24 கம்பல்சரி ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து புக் இன்சைடில் இருக்கும். சரிங்களா, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் படித்தாலே போதும். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு சாப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 சம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மொத்த சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 35லேருந்து 30 சம் கிட்ட வரும். அந்த கம்பல்சரி சம்ஸை மட்டும் நான் பசங்க போட்டு பார்த்தாலே போதும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கம்பல்சரியே பக்காவாக அடிச்சிடலாம். சரிங்களா, அதனால் கவலைப்படாதீங்கப்பா. ஸோ உங்களோட கம்பல்சரி நான் சொல்கிறேன், அதை மட்டும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸு 3 மார்க்கான 5 மார்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ண உடனே இந்த வீடியோக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. மேக்ஸிமம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலே போதும், நீங்கள் பக்காவாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நச்சு அட்டன் பண்ணிடலாம். அது கவலையப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3பா. ஸோ பார்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணலாம், அதாவது எப்படி எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க பாயிண்ட் பேசிஸில் போட்டு எழுதுங்கப்பா. இப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்க்னு ஃபஸ்ட் தியரம் இருக்கா. ஸோ தியரம் கொஸ்டினாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் பேசிஸில் போட்டு எழுதுனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லை ப்ரோ நான் வந்து பாயிண்டெல்லாம் போட மாட்டேன், ஸோ நான் வந்து டேரெக்டாக அப்படியே எழுதுறேன் ப்ரோ அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூஸ். பட் பாயிண்ட் பேசிஸில் போட்டால் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஜ் பார்க்க அழகாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன, இப்போ 3 மார்க்ஸ் வந்து சம் கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சம் வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, மார்க் எப்படி எடுக்கிறது, எதுவுமே தெரியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சம் உங்களுக்கு கம்பல்சரியில் வந்தாலும் சரி, நார்மலாக கேட்டாலும் சரி, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை இந்த சம் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிவன் டேட்டான்னு போட்டு கொஸ்டினில் என்ன இருக்கோ ஓகேங்களா, ஸோ அதை அப்படியே எழுதி வைங்க. இப்போ எக்ஸாம்பிள் கரண்ட் ஆஃப் 4A = 4Aன்னு போட்டு கரண்ட் போட்டு 4Aன்னு ஒன்று போடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த காயில் லிஸ்ட் போடுறவங்க காயில் போட்டு 6 × 10⁻⁻⁻WBன்னு போட்டுங்க. ஃபைண்ட் த மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட்ஸை வச்சு கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா சொல்லி நீங்கள் போட்டுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசங்களுக்கு அதாவது இப்போ ஸ்லோலனஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சில பயந்து இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுறீங்க எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ மார்க் போட்டு பாஸ் பண்ணலான்னு டீச்சர் நினச்சாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஃபில் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கிவன் டேட்டா மாதிரி சும்மா ஒரு பேஜில் ஒரு கொஸ்டினில் ஒரு 2-3 லைன் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னாலே போதும், அதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது மாணவர்களே. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, மறக்காதீங்க.
கிவன் டேட்டா போட்டு எழுதுங்க. அதே மாதிரி பாயிண்ட் பேசிஸில் போட்டு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு மார்க் வரதுக்கான அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன பசங்களுக்கு இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா தெரியுதோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 5 மார்க்ஸ் பார்க்குறோம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது ஓகேங்களா. 5 மார்க்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது அப்படின்னா 5 மார்க்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து 5 மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது, எனக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் தெரியும், 1 மார்க்கெல்லாம் நிறைய தப்பு வரும் நினைக்கிறேன், நிறைய 1 மார்க் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 1 மார்க்கை வந்து லாஸ்ட்டு எழுதுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எது தெரியுதோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 1 மார்க்ஸ் எழுதி நிறைய தப்புன்னு வாங்கிட்டிங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் அந்த டீச்சருக்கு கரெக்ஷன் பண்ணுற டீச்சருக்கு வந்து கொஞ்சம் குறைந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எழுதினாலும் 5 மார்க்ஸ் நல்லாவே எழுதினாலும் இவன் என்ன எழுதியிருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மதிப்பெண் கொஞ்சம் குறைத்து போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ப்ராபபிலிட்டி சொல்கிறேன், வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக தான் நம்ம பசங்க தயவு செய்து அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எந்த பாட் நல்லா தெரியுதோ அந்த பாட்டில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் யோசிப்பாங்க ப்ரோ எனக்கு பாட் இப்போ 2 மார்க்ஸில் எனக்கு 2 தெரியும், 3 மார்க்ஸில் 2 தெரியும், லாஸ்ட்டாக மறுபடியும் 2 மார்க்ஸை போட்டு இப்படி கலந்து எழுதுனீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகிட்டு போட உனக்கு மார்க்கேல்னு கழிச்சிருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த பாட் நல்லா தெரியுதோ அதுலேருந்து ஆரம்பிங்க, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எழுதுனா லாஸ்ட்டாக 1 மார்க்ஸ் எழுதி விட்ருங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ இந்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு மார்க் என்பது நிச்சயமாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த மார்க் அலோகேஷன் அதாவது எப்படி வந்து மார்க் கொடுப்பாங்க, எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் எந்த மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மார்க் அலோகேஷனான வீடியோ, பேப்பர் கரெக்ஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பசங்க தெளிவாக சொல்லிடுறேன். அதை பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் நம்ம பசங்க தெளிவாக கேட்குற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாலே போதும், மார்க் என்பது நிச்சயமாக தரமாக ஸ்கோர் பண்ணலாம் நம்ம பசங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா சம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுருங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் தான். மறுபடியும் சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வச்சுறேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து படித்து வச்சுருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு A to Z எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நம்ம பசங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதற்கான ரிப்ளை வீடியோ நான் போடுறேன், இல்லை ரிப்ளை கூட கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட டவுட்டும் கிளாரிஃபை ஆயிரும் ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்கப்பா, எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. மெயின் மேட்ரு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாதி பேர் கேட்டிருந்தீங்க, அப்புறம் தமிழ் மீடியமுக்கும் போடுங்க, இங்கிலீஷ் மீடியமும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் நம்ம பசங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா PDF அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த PDF ஸ்டடி மெட்டீரியல் டெவலப் பண்ணி நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான்ப்பா இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்கு பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.